टकले के रात वैर नूं पाउणा बढ़ के जंगी ने उदम के रात वैर नूं पाउणा धन्नवाद जी वाहिगुरू जी का खालसा वाहिगुरू जी की फतेह அந்த எல்லோ கலர்ல அந்த கடைசியில தெரியுது அங்கதான் வந்து ஹரியானா போலீஸ் இருக்காங்க இங்க ஏதோ மக்கள் இருக்கிற இடம் வந்து பஞ்சாபி விவசாயிங்க இடையில இருக்கிற இடம் தான் அந்த இப்போதைக்கு அந்த பார்டர் மாதிரி இதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேட் போட்டு தடுத்து நிறுத்தின இடம் அங்கேருந்து தாக்குதல் பண்ண டைமில் தான் விவசாயிங்க தங்களை பாதுகாக்கிறதுக்காக இங்கே வந்து இந்த வயல்வெளியில் வரும்போது தான் இந்த வயல்வெளி இதை மாதிரி இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஆனால் இந்த வயலுக்கு சொந்தக்காரர் வந்து அதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லையா, பரவாயில்ல விடுங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸுக்காக சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இவங்க பஞ்சாபி ஆர்மி வந்ததால் கூப்பிட்றாங்க கிட்ட போவோம். அதுக்கப்புறம் இவங்க வந்ததால் இவங்களுடைய குதிரைங்களை இதில் விட்டு மேய்ச்சிட்டு இருக்காங்க. நமஸ்தே பையா, ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாடு. எஸ், தேங்க்யூ. Farmer said, "Don't worry. Grazing your horse here. Okay. Leave all the fields for the people." For the Punjabi army. Yeah. Okay. Punjabi army. Yes. Punjabi army. எப்பவுமே இதே போல் குதிரையில் தான் இன்னமும் பயணம் பண்ணுறாங்க, எங்கேயுமே எங்கே போகிறதா இருந்தாலும். இதே போல் எப்பப்பெல்லாம் இவங்களுக்கு போராட்டம், பஞ்சாபுக்கு போராட்டத்தில் அவங்களுடைய உதவி தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து இவங்க பாதுகாப்பு பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு 1000 பேர்கிட்ட இந்த வயல்வெளியில் இருந்தாங்களாம் அந்த டைமில். அங்கேருந்து அந்த கண்ணீர் புகை குண்டு வீசும்போது தொடர்ந்து 3 நாள் கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 1000 குண்டுகிட்ட வீசியிருந்திருக்காங்க. இங்கே இருக்கிற மொத்த விவசாயியும் இந்த வயலில் தான் இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த வயல் வந்து இதே போல் ஆயிருக்கு. இப்போ அந்த கோதுமை பாருங்க, இதான் கோதுமை செடி. கிட்டத்தட்ட நம்ம நெல் அதே போல் தான் இருக்குது. ஒரு வயலையே ஒதுக்கி கொடுத்துட்டாங்கன்னு. இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்கிற கோதுமை தாங்க இது. இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டுது. இன்னும் கொஞ்ச நாளில் இது அறுவடை பண்ணுற கோதுமை தான். ஆனால் பாதிக்கு பாதி சேதம் ஆயிட்டுது. அவங்க உள்ள விடுற வரைக்கும் இவங்க திரும்பி போகிறதா இல்லை, இவங்க திரும்பி போகிறது வரைக்கும் அவங்க உள்ள விடுறதா இல்லை. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பால் ஃபுல்லாக சுட வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு 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 they are providing breads. Okay bhai. தம்பி, சின்ன தம்பி, ஹாய். மதியானம் கரெக்டா 12:30 மணி அடிக்கிற வெயில்ல ஒரு சின்ன டென்ட் கூட இல்லை. வயசானவங்கல இருந்து எல்லாரும் ஓப்பனா வெறும் அப்படியே ரோட்ல உட்காந்துருக்காங்க. நாளைக்கு முடிவு பண்ண போறாங்க டெல்லி நோக்கி. அந்த பேரிகேடை தகர்த்துட்டு உள்ள போறோமா